ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 8ஆம் வகுப்பு பயிற்சி 6.1 பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு 5வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அத்தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைந்துள்ளார்கள். அத்தகவல்களை பயன்படுத்தி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம மொத்த மாணவர்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மஞ்சள் வந்துட்டு 50 மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். மற்ற சதவீதத்தை வந்துட்டு நம்ம இப்போ கூட்டணும். சரிங்களா? 30 + 20 + 25 + 15. சரியா? அந்த எக்ஸ் வந்து மஞ்சள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். = 100. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? = இதெல்லாம் கூட்டினா நமக்கு 90 கிடைக்கும். ஸோ 100 - 90. எக்ஸ் வந்து என்னது? 10%. ஸோ நம்ம வந்துட்டு அந்த மஞ்சள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10%. 10% அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு 50 மாணவர்கள் அங்கே கொடுத்துருக்காங்களா? சதவீதம்னாலே வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும்? 100 × நம்ம மொத்த மாணவர்களை நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் = 50. நம்ம மொத்த மாணவர்களை நம்ம கண்டுபிடிக்கணும். 10% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 50 மாணவர்கள் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு மொத்தமாகவே உள்ள இது எல்லாமே சேர்த்து எத்தனை மாணவர்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு மொத்தம் = 50 × இது இந்த பக்கம் போச்சுன்னா தழுகில வந்துடும். ஸோ வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0க்கு ஒரு 10 10, 5 10 50. இப்போ நமக்கு 500 மாணவர்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 500 மாணவர்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 500 மாணவர்கள் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஒவ்வொரு கேள்விக்காக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர்? அதிலே கொடுத்துருக்கு சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 20%. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புகின்றனர்? எத்தனை மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இது வந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க. பச்சை வண்ணத்தில் பார்த்திங்க 15% கொடுத்துருக்காங்க. 15% அப்படின்னா இப்போ வந்துட்டு சதவீதம்னாலே நமக்கு 100 தானே இல்லையா? 15/100 × 500 மாணவர்கள். இதை வந்துட்டு நம்ம இதுலேருந்து நம்ம கேன்சல் பண்ணோம். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2 0. 15 × 5 75. ஸோ 75 மாணவர்கள். அடுத்து பாருங்க, 3வது கொஸ்டின். நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீல வண்ண மாணவர்கள் வந்து பின்ன வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க. நீல வண்ணம் என்ன? 25% கொடுத்துருக்காங்க. ஸோ 25/100. இதை பின்ன வடிவில் எழுதணும் அப்படின்னா 25 25, 4 25, 100, 1/4. ஓகேங்களா? இது வந்து பின்னம். 4வது கொஷின். 3வது கொஷின். 4வது கொஷின் பாருங்கள். எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை? ஆல்ரெடி வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20% மாணவர்கள் வந்துட்டு விரும்புகிறாங்க. அவங்க எத்தனை சதவீதம் சிவப்பு வண்ணத்தை விரும்பலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு 20% வந்துட்டு விரும்புகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு 80% வந்துட்டு விரும்பவில்லை. அதை எப்படி போடணும் அப்படின்னா ஸோ 80/100 × 500. இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 80 × 5 வந்துட்டு 400. 400 மாணவர்கள் வந்துட்டு விரும்பவில்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணத்தை விரும்புகின்றனர்? இளஞ்சிவப்பு அந்த நீல வண்ணத்தை விரும்புகின்றனர். ஸோ வந்துட்டு எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீலத்தை விரும்புகின்றனர் அப்படின்னு நமக்கு வந்துட்டு மாணவர்கள் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நீலம் + இளஞ்சிவப்பு வந்து பார்த்திங்கன்னா 30
ப்ளஸ் 25. இது வந்து சதவீதம் பார்த்திங்கன்னா 55%. இப்போ நமக்கு மாணவர்கள் தானே கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வந்துட்டு 500 மாணவர்கள் இன்ட்டு 55 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ அந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 5 இன்ட்டு 55 5 25 5 25 2 27 275 மாணவர்கள். ஆறாவது கொஸ்டின் பாருங்க. எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது? மொத்தம் எத்தனை மாணவர்கள் நம்ம கண்டுபிடிச்சோம்? மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 500 மாணவர்கள். ஸோ வந்துட்டு ஆறாவதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ஆன்சர், 500 மாணவர்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.